பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தொழுகைக்கான இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தொழுகைக்கான இடம்ல வந்து இஸ்லாமிக் லைப்ரரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நோன்புக்கான ஏற்பாடுக்கு ஒரு 500 பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி வந்து ரம்ஜான் 17வது நாள், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, சென்னை பார்டர் தோட்டமில் இருக்கிற மஸ்ஜிது சலாம். இந்த மஸ்ஜிது சலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு பார்டர் தோட்டமில் ஒரு சின்ன சந்து தாங்க. இந்த சின்ன சந்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மஸ்ஜித், மாஷா அல்லாஹ், அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பள்ளிவாசல் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தாங்க நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, மாஷா அல்லாஹ். தென் வந்து இந்த பள்ளிவாசலில் லிஃப்ட் கூட இருக்குது. நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசல் வந்து நோன்பு கஞ்சி, வடை, ஜூஸு, வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. நோன்புக்கான ஏற்பாடுக்கு ஒரு 500 பீப்புள்ஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹால் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல் வந்து 1500 மெம்பர்ஸ் தொழுவுறதுக்கான இடமும் 500 மெம்பர்ஸ் உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இங்கே பார்த்திங்கன்னா இந்த தனியாக ஒரு ஹால் வச்சுருக்காங்க. இந்த ஹாலில் வந்து இந்த பள்ளிவாசலில் இருக்கிற மதர்சாவில் தங்கி இருக்கிற பசங்களுக்கும், தென் வந்து இந்த லோக்கல் ஏரியாவில் இருந்த பள்ளிவாசலுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதியும் நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, மாஷா அல்லாஹ். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலாக 70 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 70 மெம்பர்ஸ்க்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 70 மெம்பர்ஸில் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஊர்லேருந்து வந்தவங்க தாங்க, யூபி, பீகார், ஸோ வெளிநாட்டிலேருந்து, வெளியூர்லேருந்து வந்த சில பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நியர்பை, இந்த சென்னை, தென் சென்னைக்கு நியர்பை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் கிட்ட இருக்கிறாங்க. டோட்டல் வந்து 70 மெம்பர்ஸ்க்கு வந்து இங்கே தங்குறதுக்கான ஏற்பாடும் இருக்குது, நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க, மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் நிற்கிற பள்ளி வாசல் பெயர் வந்து மஸ்ஜிது வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் இது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளியில் வந்து தௌஹீத் முறையில் வந்து தொழுகையும் மற்ற எல்லா நடவடிக்கையும் தஹூத் முறையில் நடைபெறுகிறது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளி வாசல் வந்து கட்டப்பட்ட பிறகு இந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் இது 2வது ரமலான் வருடம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2வது ரமலான் வருடத்தில் இங்கே வந்து சிறப்பு தொழுகையும் நடைபெறுகிறது. இந்த மஸ்ஜிதில் நோன்பு திறக்கான இடத்துல வந்துட்டேன். ஸோ நானும் பிளேஸ் உள்ள உட்காந்துட்டேன். பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இந்த பள்ளிவாசலில் வந்து 500 மெம்பர்ஸ் வந்து நோன்பு திறக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹால் பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிற பாருங்க, மாஷா அல்லாஹ். அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே வந்து நான் உட்காந்த இடத்துல வந்து 500 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து எதிர்பார்க்க கூட இல்லை இவ்வளோ பேர் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பள்ளிவாசல் வந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சின்ன சந்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசல் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு டோட்டலாக வந்து 1700 மெம்பர்ஸ் to 2000 மெம்பர்ஸ் கிட்ட இங்கே தொழுவுறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்களும் பார்த்திங்கன்னா ஒரு தொழுவுறதுக்கான தனியாக ஒரு வசதி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நோன்பு திறக்கான துவா செய்கிறாங்க. ஸோ நம்ம நோன்பு திறந்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பள்ளிவாசலுக்கு நான் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஸோ இத்தனை பள்ளிவாசலுக்கு நான் போயிருந்தேன், பட் இந்த பள்ளிவாசலுக்கு நான் வந்ததுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து 2 வருஷம் தாங்க ஆகுது கட்டி. இந்த பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா நிறைய வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ தொழுகைக்கான ஒரு வசதி, மெயினாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தொழுகை வசதி செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தொழுகைக்கான இடத்துல பார்த்திங்கன்னா லைப்ரரி இருக்குது, இஸ்லாமிக் லைப்ரரி. ஸோ நிறைய பள்ளிவாசலில் இருக்கிறதான்னு தெரியல எனக்கு. ஸோ இருக்கும், பட் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வர்ற இந்த தொழுகையாளிகளுக்கும் சரி, ஸோ வர நோன்பாளிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது லைப்ரரி. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரியில் வந்து ஆல் லாங்குவேஜில் வந்து இஸ்லாமிக் புக்ஸ் கூட இருக்குதுங்க. ஸோ நான் போய் பார்த்தேன், செக் பண்ணேன், நான் உங்களுக்கு வீடியோவில் கூட காமிக்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த மஸ்ஜித்கான ஒரு ஏற்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க, மாஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த நிறைய பள்ளிவாசலில் வந்து ஃப்ரிட்ஜ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பள்ளிவாசல் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெயில் காலத்தில் ஸோ சில்லுன்னு வந்து தண்ணி குடிக்கணுங்கிறதுனாலே வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் வந்து பாட்டில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் கூட வச்சுருப்பாங்க உள்ள. ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாட்டர் பாட்டில்ஸ், டேட்ஸ்லாம் வந்து இந்த பள்ளிவாசலில் வர தொழுகையாளிகளும் சரி, நோன்பாளிகளும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து டஸ்ட்பின் இருக்குது. நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சு நீங்கள் டஸ்ட்பின்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கீழே அதுக்குன்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தாங்க இருக்குது இந்த வசதி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேங்க. நோன்பு திறக்கிறதுக்கான இடம் இருக்குது. இங்கே வந்து எல்லோரும் நோன்பு திறந்து முடிஞ்சாச்சு, நமாஸும் படிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் சொல்லணும்னா, இந்த பள்ளிவாசலில் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தொழுகைக்கான இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தொழுகைக்கான இடம்ல வந்து இஸ்லாமிக் லைப்ரரி இருக்குது. ஸோ நிறைய பள்ளிவாசலில் இருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா வர மக்களுக்கு வந்து வருவாங்க இல்லையா, நமாஸ் படிக்கிறதா வரவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனாலே அதே இடத்துல இஸ்லாமிக் லைப்ரரி இருக்குது. உள்ளே நான் செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல் லாங்குவேஜ், ஒரு கிட்டத்தட்ட 5 to 10 லாங்குவேஜ் கிட்ட குரான்ஸ் இருக்குது. தென் இஸ்லாமிக் புக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து விருப்பமுள்ளவங்க வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து படிக்கலாம். இந்த பள்ளிவாசலுக்கான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பார்டர் தோட்டமில் இருக்கிற ஒரு குட்டி சந்தை தாங்க. மஸ்ஜிது சலாம் சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த சந்தையோட பேர் கூட எனக்கு தெரியல. நான் இன்ஷால்லா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்க நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசலில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் வந்து தொழுகைக்கான இடம் இருக்குது. இந்த 3 ஃப்ளோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1500 மெம்பர்ஸ் கிட்ட வந்து தொழுகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து அவங்க கேட்கும்போது 1500 மெம்பர்ஸ். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு வசதிக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. தொழுகைக்கான வசதி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இந்த பள்ளிவாசலில்.